வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு சட்னி எப்படி செய்கிறது அப்படின்னு தக்காளி வெங்காயம் சட்னி. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் உளுந்து, அப்புறம் காஞ்ச மிளகா உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் 1, தக்காளி 1, உப்பு, கருவேப்பிலை, மிளகா போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது இந்த கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் நம்ம போட்டு வறுக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் நல்லா செவந்திருக்கு. இப்போ இதையும் எடுத்து தனியாக நீங்கள் மிக்சியில் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்தது வெங்காயம் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டதுக்கு அப்புறம் நீங்கள் தக்காளியை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து கருவேப்பிலையும் இதிலேயே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையுமே இது மாதிரி மிக்சியில் போட்டுட்டு வெங்காயம்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சி அதை தாளிக்க வேண்டியதுதான். இப்போ இந்த வெங்காயமும் தக்காளியும் பாதி வந்து வதங்கிடுச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் இந்த கருவேப்பிலையை அதில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் உப்பு வந்து இந்த இதிலே சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வறுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் இதில் மிக்சியில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு அரைங்க. சுவையான தக்காளி வெங்காயம் சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நன்றி.